எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கு தல அஜித் அவர்கள் முதல்வரான பிறகு தளபதி விஜய்க்கு ஃபோன் பண்ணி தல அஜித் அவர்கள் பாராட்டி பேசியிருக்காரு. ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் சொல்லியிருக்காரு. இது தளபதி விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, தற்போது தளபதி அஜித் ரசிகர்களையும் மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சியடைய வச்சிருக்குது. அப்படி என்ன ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு ஃபோன் செய்து நம்முடைய தல அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. எதனால ஒட்டுமொத்த தமிழகமே இப்போ சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்டாரு, சிஎம் ஆகிட்டாரு. ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று ஒட்டுமொத்த தமிழகமே தளபதி விஜய் அவர்கள் சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அந்த டைலாக சொல்கிறத கேட்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டாங்க. சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே டிவியை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்று வரைக்கும் அரசியலாம் என்னன்னு தெரியாத சிறு குழந்தைகள் கூட தளபதி விஜய் அவர்கள் முதல்ல என்ன வந்து ஒரு ஆர்டரை நிறைவேற்ற போகிறாரு, என்ன ஆர்டரை தற்போது நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி மொத்த தமிழகமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியலை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு மட்டும் இருக்க போகிறதில்ல, அடுத்த 5 வருட காலமும் சிறு குழந்தையிலிருந்து ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து பெரியவர்கள் தாய்மார்கள் பெண்கள் எல்லாருமே அரசியலை உற்று கவனிக்க போகிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத உற்று கவனிக்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியுமே நடந்ததே கிடையாது. பொதுவாக ஆட்சியாளர்கள் ஆட்சியை பிடிச்ச உடனே மற்றவங்க யாருமே அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவங்க என்ன திட்டத்தை கொண்டுறாங்க அப்படிங்கிறத கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகள் முதற்கொண்டு தாய்மார்கள் வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய மூவை உற்று கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுவே தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போகுங்கிறதுல சிறு மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி இருக்க நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக பரவிட்டு இருக்குது. தளபதி விஜய் அவர்களுக்கு நம்முடைய தல அஜித் அவர்கள் பேசிய அந்த குறிப்பிட்ட ஆடியோ தான். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்கள் வாழ்த்துக்கள் விஜய், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழகத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பரான நிலைமை கொண்டு வருவீங்க. அதை நான் சொல்லவே தேவை கிடையாது. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். நீங்கள் பண்ண மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கி ஸ்கூல் குழந்தைகள் முதற்கொண்டு உங்கள் அரசியலை பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் அவங்க எல்லாரையுமே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தணும், எந்த அளவுக்கு தமிழகத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே குழந்தைகள் போன்று நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன். நம்ம தமிழகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத. அதுக்கு நம்முடைய தளபதி விஜய் அவர்கள், நண்பா அஜித் ரொம்ப நன்றி, கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள், நம்முடைய தமிழகத்தை நான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு வேறலாம் போயிட்டுருக்குது. நேர்களை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவாரா, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. நன்றி.